அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம், மாலை வணக்கம். பிளடி ஜோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 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 கேலித்தனமாக கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஈரானிய அரசு தரப்பு. அதாவது இவங்க ஒரு அமைதி பேச்சுவார்த்தை அல்லது ஒரு கையெழுத்து, ஏதாவது ஒரு தீர்மானத்துக்கு இவங்க வாரத்துக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணணும்னா, முதலாவது சுப்ரீம் லீடர் முஜிதபா கொமைனி, ஐஆர்ஜிசியுடைய முக்கிய தலைவர்கள், ஐஆர்ஜிசியுடைய முக்கிய பொறுப்பு அதிகாரிகளோட பேசி ஒரு கலந்துரையாடல் பண்ணி முதலாவது அவங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வரணும். அதுக்கப்புறமா தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் இவங்களுடைய கையெழுத்துக்களை, இவங்களுடைய ஒப்பந்தங்களை, இவங்களுடைய அறிக்கைகளையோ வெளியிடணும். ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் அப்பாஸ் அரகாட்சியாக இருக்கட்டும், அல்லது இவர் பிரசிடென்ட் பெஷக்ஷியனாக இருக்கட்டும், அல்லது சபாநாயகராக இருக்கட்டும் காலிபாபா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களா ஒரு முடிவு எடுத்து அவங்களாவே பேசி தீர்மானித்து ட்ரம்ப்போட இப்படி நாங்கள் டீல் போடுறோம், இந்த மாதிரி பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணுறோன்னு ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க. ஆனால் கடைசியில் ஐஆர்ஜிசி அதை பற்றின எந்த ஒரு ஆட்சேபனையுமே இல்லை, எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க, ஆனால் எங்களுடைய தீர்மானம் என்ன, நாங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறோம் அதை நாங்கள் எடுத்துக்கிட்டே இருப்போம், அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிப்போம், நிறுத்த வேண்டிய நேரத்தில் நிறுத்துவோம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு மாறி இருக்குது. முதலாவது உள்ளே இருக்கிறவங்க, அதாவது தன்னுடைய டீமோட முதலாவது கலந்து பேசி இவங்க ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறமாக வெளி உலகத்துக்கு தங்களுடைய அறிக்கைகளை வெளியிட்டால் சிறப்பாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம அதை தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதை பார்த்துக்கிட்டு அதை அனுபவிச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். இன்றைக்கி நிறுத்திட்டாங்க, நாளைக்கு அடிச்சிட்டாங்க, இதோ இன்றைக்கி நிறுத்திட்டாங்க, நாளைக்கு அடிச்சிட்டாங்க. இதுதான் ஏதோ அந்த கேலிக்கூத்து மாதிரி போயிடுச்சு. அந்த சொல்லுவாங்க இல்லையா, புலி வருது அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷனுக்கு போயிடுது. யுத்தம் வருது, நிற்குது, கப்பலுக்கு அடிக்கிறாங்க, நிறுத்துறாங்க. இது இப்படியே தொடர்ந்து இருந்தால் இது காலத்துக்கும் இப்படியே தான் இருக்கும். காலத்துக்கு இது இப்படியே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் வரப்போறதில்லை. இந்த நிலைமை இப்படியே தான் தொடரும், சரியான ஒரு தீர்மானத்தை இவங்க எடுக்காத வரைக்கும். இது ஒரு கேலிக்கூத்தாவே தான் போயிட்டுருக்கும். ஒரு நல்ல நிலைமைக்கு, நல்ல தீர்மானத்துக்கு இவங்க வரணுமா இருந்தால் நிச்சயமாக ஐஆர்ஜிசியோட கலந்துரையாடி, ஆமாம் ஓகே சுப்ரீம் லீடர் ஒத்துக்கிட்டாரு, ஐஆர்ஜிசி முக்கியமான தலைகள் இதை ஒத்துக்கிட்டாங்க, சரி இனிமேல் இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம், இதுதான் டீல், இதுதான் நெகோஷியேஷன், இதுதான் எங்களுடைய ஒப்பந்தம், நாங்கள் சைன் பண்ண போகிறோம், ஐஆர்ஜிசி ஒப்புதல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணினாங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு நியாயமான போர் ஒப்பந்தம் வரப்போகிறதே இல்லை. கடைசி வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் ட்ரம்ப்புடைய சில அறிக்கைகள் அவங்கள இன்னும் முசுப்பேற்றுற மாதிரி இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட ட்ரம்ப்புடைய அறிக்கையில் அவங்களுக்குன்னு ஒரு தலைவரே இல்லை, தலைவர் அந்த என்ன அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சுன்னா, ட்ரம்ப்புடைய மென்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த இட்டுக்கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இட்டுக்காட்டல் எப்படி இருந்துச்சுன்னா, தலைவர் செத்த பாம்பு மாதிரி அடிபட்டு கிடக்கிறாரு, அடிபட்ட பாம்பு அது கிடக்குது, இவங்களுக்கு நேர்வி இல்லை, ஆமி இல்லை, ஒன்றும் இல்லை, தளங்கள் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் நாங்கள் அடிச்சு சுக்குநூறு ஆக்கிட்டோம், இப்போது நாங்கள் தான் வின் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் தான் எங்களுடைய பலத்தை இன்னமும் ஊண்டி நிற்கிறோம். அப்படி சொல்ல இங்கே ஏதாவது ஒரு குட்டி கலாட்டம் நடந்துக்கிட்டே இருக்குதா இல்லையா? அதுதான் நிதர்சனம். பார்ப்போம். ஆனால் சரியான தீர்மானத்தை ஈரான் எடுக்காத வரைக்கும் இதை நிறுத்த போகிறதும் இல்லை, நிற்க போகிறதும் இல்லை, மறுபடியும் தொடங்கிட்டே தான் இருப்பாங்க. அதுதான் நிதர்சனம். இது நான் சும்மா ஏதோ வாய்ப்பேச்சுக்கு சொல்லலை, அவ்வளோ அலசி ஆராய்ஞ்சி இவ்வளவு நாள் எத்தனை மாதமாக இதை பற்றியே கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த அடிப்படையில் சொல்கிறேன், பார்ப்போம். I really want to make clear how important it is what you are doing on Iran. This is, first of all, about the nuclear capability Iran was basically getting its hands on.
And that would have been a threat to the region, it would have been a threat to the whole world. This is a country which is exporting chaos, it is exporting terrorism, and they were very near to getting their hands on a nuclear capability. You have seen last week with the G7, all the leaders in the G7 applauding the fact that this nuclear capability has been degraded. This is extremely important, and I just want to make this clear, because sometimes people think, why was this whole Iran thing going on? This is about security, about safety. This is the leader of the free world taking responsibility beyond the shores of the United States for the rest of the world, and this is what you did. And starting on my first day back in office, and this goes all the way back to 2016 too, but right from a year and a half ago, nobody's ever seen anything like this. We're the hottest country anywhere in the world by a lot. But I stood up to the trade cheaters. They're cheaters and abusers and violators of the world like no president has ever stood up before. And now I'm standing up again because Iran cannot have a nuclear weapon, if that's okay. And we're doing quite well. I placed 50% tariffs on foreign copper, aluminum, and steel so they couldn't come in and steal your jobs. And sometimes even more than 100% tariffs. They weren't going to come in from foreign lands and steal your jobs. If they wanted to come in, they pay 100%, they pay 200%, they pay I don't care what it is. They're not going to steal your jobs, okay? And they stop. And right now we have more factories being built, and I mean car factories, AI factories, factories of every type, than we've ever had in the history of our country by 3 times. That's because they didn't want to pay the tariff. How don't you pay a tariff? You build your factory here and you hire American workers. It's quite simple, actually. But as you know, I placed a 25% tariff on foreign automobiles, and very importantly, I posed a 25% tariff on medium and heavy-duty trucks, so that Mack Truck could do very well with its factory in Pennsylvania. But all American roads will be filled with American trucks very shortly. Very few people are able to compete with us anymore. They used to rip us off. It was like we were a bunch of babies. American labor worked with us, too. I just met the head of your unions, and they've been terrific. They work with us, and they're fair. They treated us good. Maybe we can negotiate a little bit tougher. Where the hell are the union guys? Those guys are great. They're great. There they are. I want to just say hello.